Good morning, students. Today we are going to continue up the lesson Forgetting, written by Robert Lane. For the rest of the day, they are citizens of dreamland. The same may be said, no doubt, of anglers who forget their fishing rods. Anglers are generally said, I do not know with what justification, to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent minded in his behavior. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வரார் ஆத்தர் அப்படின்னா, ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட். அதாவது வந்து அந்த நாளில் ஃபுல்லாக பாஸ்ட் டேஸில் எப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, எல்லா சிட்டிசனுமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா ட்ரீம்லேண்டில் தான் இருந்தாங்க. ட்ரீம்லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிட்டிசன்னா மக்கள், குடிமகன்கள்னு சொல்லலாம். அவங்க மோஸ்ட்டாக எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா கனவு உலகத்திலே தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. The same may be said, no doubt, of anglers who forget their fishing rods. Anglers are generally said, I do not know with what justifications, to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be the little absent-minded in his behavior. அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை போயட் ஆகட்டும், லெட்டர் போஸ்ட் பண்ணுறவங்களாகட்டும், அதே மாதிரி வந்து டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே எப்படி வந்து ஒரு சில விஷயத்தை மறந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷிங், அதாவது ஃபிஷ்ஷிங் மேன், தட் மீன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து அவங்களுக்கும் சில ஞாபக மறதிகள் இருக்குது, அது வந்து பொதுவான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி அந்த ஃபிஷ்ஷிங் மேன் வந்து என்னத்தை வந்து மறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபிஷ்ஷிங் ராட்ஸ். அந்த ஆங்கிலர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னத்தை அவங்க மறக்கிறாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங் ராட்ஸை வந்து அவங்க மறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவங்க மாதிரி இல்லாமல் எப்போவுமே அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்தில் தான் அவங்க இருப்பாங்க, இமேஜினேஷன்லேயே தான் இருப்பாங்க. யார் அப்படின்னா ஃபிஷ்ஷிங், அதாவது தட் மீன்ஸ் ஆங்கிலர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ட்ரீம்லேயே தான் இருப்பாங்க, இமேஜினேஷன்லேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னாச்சு ஒரு நாள் அப்படின்னா, the fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி, அதாவது உட்டோப்பியா அப்படிங்கிறது எதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து அதாவது மீன்பிடி தளத்திலே மிகப்பெரிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய வந்து மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து மீன் பிடிக்கிறதுக்கான இடமே அதுதான். அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாகவும் அந்த இடத்துல நிறைய மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஏஞ்சலஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற சாதாரண பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறப்போ என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம உட்டோப்பியாவில் இருந்தோம்னா நம்ம வந்து இப்போ எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் அப்போ இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா உட்டோப்பியா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, மீன்பிடி தலம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல நம்ம மீன் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற அந்த இமேஜினேஷன்லேயே வந்து வரும்போது தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்ட கொண்டு போன அந்த ஃபிஷ்ஷிங் ராடை வந்து அவங்க மறந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி மறந்துட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து
அதுக்கு வந்து பொய்யான சில ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி காரணத்துக்காக நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷிங் ராடை மறந்து வச்சுட்டு வந்ததுக்காக சில காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது வந்து மறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு அது ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது இந்த ஃபிஷிங் ராடை மறந்துட்டு வந்த ஏஞ்சலஸை யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து லெட்டர் போட மறந்த ஒரு பொயட் போலேவோ அந்த எப்படி அவங்க மறந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிஷிங் ராடையும் வந்து இந்த ஏஞ்சலஸ் வந்து மறந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் வந்து ஆத்தர் சொல்கிறார். அதனால் இது ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, உட்டோப்பியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து மீன் பிடிக்க அவங்க போகலை. சப்போஸ் அந்த இடத்துல அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, மீன் பிடிக்க போகிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய சாதாரண அந்த ஃபிஷிங் ராடை வந்து அவங்க தன்னுடைய வேலை முடிஞ்ச உடனே அதை மறந்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பேராகிராஃபில் ஆத்தர் சொல்கிறார். Okay, we'll go to next paragraph. Absent-mindedness of his kind seemed to me all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? They had souls above such things. ஆப்சன்ட் மைண்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு வேர்ச்சுவை தான் கொடுக்கும். தட் மீன்ஸ் வந்து ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற மாதிரி போயட் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை கூட ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்க முடியாதா, இதை நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதவே நம்ம வந்து பொழுதுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆப்சன்ட் மைண்டட் ஃபர்கெட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு குட் அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விதமான ஒரு நல்லது தான். மனிதனுக்கு வந்து மறதிங்கிறது வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறாரு. அப்போ எதுக்கு அந்த இடத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ சில வந்து துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கும், சில கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அப்போ நம்ம அதை நினைவில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மறந்துடணும். அப்போ மறக்கிறதுங்கிறது வாழ்க்கைக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி மறக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம மறந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போக முடியும், பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. அதாவது வந்து அவன் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி வந்து அந்த நிகழ்வுகளை நினச்சி பார்க்காம இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து எப்படி இருப்பான்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து மீடியோக்கர் அப்படின்னா ஆர்டினரின்னு சொல்லலாம் அல்லது நாட் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாரு. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? They had souls above such things. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் பண்ணுறப்ப அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி நான் மறந்தேனோ இல்லை சிலர் மறக்கிறாங்களோ அந்த மாதிரி யாருக்கு தெரியும். அதாவது சாக்ரட்டிஸ் ஆகட்டும் கோல்ட்ரிட்ஜ் ஆகட்டும் அவங்களும் எத்தனை லெட்டர்ஸை வந்து அவங்க போஸ்ட் பண்ண மறந்தாங்களோ, ஏன்னா அவங்களும் ஒரு கிரேட் பொயட் தானே. அப்போ அந்த மாதிரி அவங்களும் எவ்வளோ லெட்டர்ஸை போஸ்ட் பண்ண மறந்தாங்களோ அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன திரும்பி ஆன்சர் சொல்கிறார் அப்படின்னா, தே ஹேட் சோல்ஸ் அபவ் சச் திங்ஸ். அந்த அவங்களுடைய சோல் மட்டும்தான், அவங்களுடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் வந்து ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் தான் வந்து எதை மறந்தோம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் அவர் ஃபினிஷ் பண்ணுறாரு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நோ tomorrow we will continue the next part of the lesson. Thank you.